விஜய் வந்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு அரசியல்வாதி இல்லை. அவர் சினிமாவில் நடித்தது போக இப்போ வந்து வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வர்றாரு. அவர் வந்து ஒரு தன்னை விட வேற ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மதப்பில் ஒரு பெரிய ஆணவத்தில் செயல்படுறது வந்து ஏற்கக்கூடியதல்ல. இப்போ தப்பு செய்யணும்னா எதுக்கு வந்து இப்படி இவங்க வந்து சிபிஐ தான் வேணும்? சிபிஐ எத்தனை கேஸ் தான் முடிச்சிருக்கு? எந்த கேஸ் தான் முடிவுக்கு வந்திருக்கு? தாவேக்காவும் பிஜேபியும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் கிடையாது. இது அப்பர் கிரவுண்ட் டீலிங். அதுதான் உண்மை. 41 உயிர் போனதை பற்றி பேசாதவங்க இவனுங்க. 41 உயிர் போயிருக்கு. அந்த உயிருக்கு என்ன இது ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும். அந்த மக்களுக்கு 20 லட்ச ரூபா அறிவிச்சாங்களே, அந்த 20 லட்ச ரூபா என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணை வந்து சீக்கிரமாக முடியாது. 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், இழுத்துக்கிட்டே போகும். அதை இழுக்க வச்சுட்டு மக்கள் மனசில் மறக்க வைக்கலான்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மக்களை வந்து மறக்கடிக்கலான்னு கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை எந்த விசாரணை நடந்திருக்கா ஒழுங்கா? இந்தியா பூரா எதுவுமே நடக்கல. சார், இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்காக வந்து எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து நம்ம மதுரை ஹைகோர்ட்லேருந்து விசாரணைக்கு அமுல்படுத்திருக்காங்க. டிவிகே சைட்லேருந்து வந்து எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கக்கூடாது. விஜய் வந்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு அரசியல்வாதி இல்லை. அவர் சினிமாவில் நடித்தது போக இப்போ வந்து வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வர்றாரு. அது பூரா மக்களை ஏமாற்றுறது. அரசியல்வாதிகள்லாம் எப்படி எப்படி ஆட்சி செய்து வீணாக போச்சுன்னு தெரியும். மற்ற இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அவங்க கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களாக மக்களாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கரூரில் அந்த கொலைகள் நடந்ததே அவரால் தான். அவர் வந்து ஒரு தன்னை விட வேற ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மதப்பில் ஒரு பெரிய ஆணவத்தில் செயல்படுறது வந்து ஏற்கக்கூடியதல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சிபிஐ கொடுத்தாக்கா 4 கடத்ததுக்காக சிபிஐட கொடுக்கலாம்ப்பா. உடனே ரிசல்ட் வேணுனாக்கா இப்போ பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணுறது தான்ப்பா கரெக்ட். இப்போ தப்பு செய்யணும்னா எதுக்கு வந்து இப்படி இவங்க வந்து சிபிஐ தான் வேணும்? சிபிஐ எத்தனை கேஸ் தான் முடிச்சிருக்கு? எந்த கேஸ் தான் முடிவுக்கு வந்திருக்கு? எனக்கு என்னமோ சிபிஐன்னு சொன்னாக்கா இதை தள்ளி போடுறதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்படியே அதை பழைய கஞ்சியை ஆக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க. அவர் வந்து சிபிஐ கேட்டிருக்காரு. சிபிஐ கேட்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழக மக்கள் மேலேயோ தமிழக போலீஸ் மேலேயோ நம்பிக்கையில் போகுது. அப்போ அவர் வடநாட்டில் போய் நிற்க வேணும். இங்கே நடந்த சம்பவத்துக்கு இவர் இது வரைக்கும் மன்னிப்பு கோரல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல. இப்போ போய் சிபிஐ தான் வேணும்னா இதில் உள்நோக்கம் இருக்குது. சப்போஸ் இவங்க மாநில அரசு வந்து சிபிஐட்ட கொடுக்கலான்னு சொன்னால் இவர் வந்து இன்டர்போல் வேணும், சர்வதேச இது வேணும்னு கேட்பார். இவர் அந்த மாதிரி ஆள். இது காமெடியாக தான் இருக்குது. இவங்க கரெக்டாக தான் போயிருக்கு. தேவையில்லாத வேலை இது. சிபிஐ கேட்குறதெல்லாம் தேவையில்லாத. ரெண்டாவது இங்கே தப்பு செஞ்சவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும். அவங்க தாவேக்காவும் பிஜேபியும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் கிடையாது. இது அப்பர் கிரவுண்ட் டீலிங். அதுதான் உண்மை. 41 உயிர் போனதை பற்றி பேசாதவங்க இவனுங்க. 41 உயிர் போயிருக்கு. அந்த உயிருக்கு என்ன இது ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும். அந்த மக்களுக்கு 20 லட்ச ரூபா அறிவிச்சாங்களே, அந்த 20 லட்ச ரூபா என்ன ஆச்சு? 20 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதில் ஒரு பையனோட அம்மா வந்து இவன் தான் பார்த்து எழுந்திருக்கிறான். கண்ணு தெரியாதவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதும் தொலைக்காட்சியில் மீடியாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேட்குறத சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்குறது வந்து எப்படின்னா மதுரை ஹைகோர்ட் கொடுத்தது. இவங்க வந்து அவங்க கேட்குறாங்க சிபிஐன்னு சொல்லிட்டு. சிபிஐ விசாரணை எத்தனை காலம்னா இவங்க ஏன் கேட்குறாங்கன்னா, சிபிஐ விசாரணை வந்து சீக்கிரமாக முடியாது. 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், இழுத்துக்கிட்டே போகும். அதை இழுக்க வச்சுட்டு மக்கள் மனசில் மறக்க வைக்கலான்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மக்களை வந்து மறக்கடிக்கலான்னு கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை எந்த விசாரணை நடந்திருக்கா ஒழுங்கா? இந்தியா பூரா எதுவுமே நடக்கலை. தம்பி நான் சொல்கிறேன், அதாவது பிஜேபி வந்து பிஜேபி வந்து சங்க பரிவாரம். அவங்க 2 பேர் வந்து கொலம்பிய கூட்டையில் மீன் பிடிக்கிறவங்க. யார் தோல்லையாக தொத்திக்கிட்டு தெரிய பார்ப்பாங்க. இப்போ விஜய்க்கு வந்து இந்த 41 பேரை கொண்டுட்டார். இது கொண்டதுனால என்ன ஆகுது? இவர் நம்ம தொத்திக்கிட்டு போனால், இவர் நல்லவர் தொத்திக்கிட்டு போனால் இவர் நம்ம கூட சேர்ந்துருவார், வரலாம் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க. அவ்வளோதான்.